முதல் கவிதை. அண்ணாச்சிக்கு அன்பு மடல். ஊருக்கு செல்லும் போதெல்லாம் நான் சம்பாதித்து சேகரித்து வைத்த சிறிய சம்பளத்தை எடுத்து அண்ணாச்சியின் 10 மாத கட்டிட கடைக்கு சென்று விடுவோம், நானும் என் காதலியும். நுழைந்தவுடன் தரைத்தளத்தில் நகைக்கடையிலிருந்து 10வது மாடி பல்பொருள் அங்காடி வரை சலிப்பின்றி சுற்றித் திரிவோம். அவள் எனக்காகவும் நான் அவளுக்காகவும் ஒரு தொகையை பிரித்து வைத்திருப்போம். எனக்கு கை கடிகார மோகம் என்று முதலில் அங்குதான் என்னை கூட்டி செல்வாள். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பானிய வாட்சிகளை எல்லாம் ஆராய்ந்த பின் வழக்கம் போல் வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன். முகத்தை திருப்பிக் கொள்பவர்களை சமாதானம் செய்து உயர் ரக பெண்கள் ஆடை மாடிக்கு கூட்டி செல்வேன். காஞ்சிபுரம், பனாரஸ், சூரத் வகை ஆடைகள் எல்லாம் ஆராய்ந்த பிறகு, இவ்வளவு போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒர்த்தே இல்லை தெரியுமா என்று சொல்லிவிட்டு என்னை இழுத்து சென்று விடுவாள். வழக்கம் போல் நாங்கள் 10வது மாடிக்கு சென்று கொஞ்சம் பழங்கள், மேகி பாக்கெட்டுகள், பேஸ்ட், சோப் போன்ற மளிகை பொருட்களை மட்டும் வாங்கிவிட்டு அவள் வேளையில் நடந்தது, நான் சென்னையில் சீப்பட்டது என பேசிக்கொண்டே ஒரே போல் நம்ம வீட்டுல எப்படியாச்சும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் என்று வெளியே வரும்போது அண்ணாச்சி என்னை பார்த்தவாறே அடிக்கடி உள்ளே செல்வார். அவர் பார்வையில் எனக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வாய் எப்போதுமே இருக்கும். பார்வையாளவே அவரிடம் தெரிவிப்பேன், மன்னியுங்கள் அண்ணாச்சி, உங்கள் 10 மாடி கட்டிடம் சுற்றிய பின் சிறு பொருட்களோடு வெளியேறுகிறேன் என்று கவலை வேண்டாம். நிச்சயம் ஒரு நாள் இவளை என் மனைவியாக்கி லட்சத்திற்கு பொருட்கள் இங்கே வந்து வாங்குகிறேன். அதுவரை எப்போதும் உங்கள் கட்டை பைகளையும் கேலண்டர்களையும் வைத்து அண்ணாச்சி கடையில எல்லாமே இருக்கும்ல என்று இலவச விளம்பரம் செய்து என் குற்ற உணர்வையும் உங்கள் கோபங்களையும் தீர்த்து விடுகிறேன். இது 2வது கவிதை. பேருந்தில் கச்சாமி. 25ஆம் நம்பர் பேருந்தில் மாலை நேரம் அதீத கூட்டத்தோடு அன்று ஏதோ எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஜன்னல் இருக்கையில் அமர்ந்தேன். என் அருகே இருந்த பாட்டி எழுந்தபோது வேகமாக அமர்ந்தார் ஒருவர். அவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன், ஆனால் அவரை இப்படி பார்த்ததில்லை. வியர்த்து ஆடைகள் நனைந்து அவரின் தலைமுடி கலைந்து முகமெல்லாம் வாடி பரிதவித்து போய் அமர்ந்தவிடம், அண்ணே உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், உங்க பேர் என்ன என கேட்டேன். புத்தன் என்று சலிப்பாக சொன்னார். ஐயா நீங்களே இங்கே என்றேன். பூந்தமல்லி அருகே நான் தானம் செய்வதற்குள் கடல் பார்க்க போகிறோம், அங்கே தியானம் செய்யலாம் என்று சீடர்கள் சென்று விட்டார்கள். விரைவாக செல்ல வேண்டும் என்று கேட்டபோது இந்த பேருந்தில் ஏறிக்கொள் என பலர் சொன்னதால் இந்த பேருந்தில் ஏறிக்கொண்டேன். கூட்ட நெரிசல், வாகன நெரிசல், புகை மண்டலம், சத்தம். ஃபேமிலியா வந்திருக்கோம், சீட் மாறுங்க, பெண்கள் சீட் மாறுங்க, வயசானவங்க இருக்காங்க சீட் மாறுங்க, பைய வச்சுக்கோங்க, டிக்கெட் எடுக்க மாட்டியான்னு 4 வசை, சில்லறை கொடுக்க மாட்டியான்னு 4 வசை, நடுவுல 4 பிரேக்கு, 2 சடன் பிரேக்கு, 8 பள்ளம், 10 நிறுத்தம், எல்லாம் தாண்டி இப்பதான் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், நீங்க என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, சும்மா இருடா என்றார் புத்தன். சொன்னவுடன் எனக்கே மலைத்து போய்விட்டது. கடல் தானே போகணும், உங்க ஸ்டாப் வந்து விட்டது என்றேன். இப்பதானையா ஒழுங்கா உட்கார்ந்தேன், அதுக்குள்ளையா என்று கூட்டம் ஏற 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 நெறித்து போராடி வெளியே இறங்கி நின்றவரை எட்டி பார்த்தேன். ஐயா உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே என்று ஃபுட்போர்டில் நின்ற ஒரு இளைஞன் என்னை போலவே அவரிடம் கேட்டான். என் பேரு சித்தார்த், போடா என்றார். என்னை அறியாமல் சிரித்து விட்டேன். பாவம், சித்தார்த்தன் புத்தன் ஆவதற்கு பல ஆண்டுகளும் போதி மரமும் தேவைப்பட்டது. ஆனால் புத்தன் சித்தார்த்தன் ஆவதற்கு 1 மணி நேர பேருந்து பயணமே போதும் போல என்று நினைத்து கொண்டே அவரை பார்த்து கொண்டிருந்தேன். விசிலடித்தார் கண்டக்டர். கடைசி கவிதை. சிலுவையின் அச்சுக்கள். விடியற்காலை, ஆள் அரவமற்ற சாலை, தேநீர் கடையில் காத்திருந்தேன். நீண்ட முடியும் தாடியும் வைத்திருந்த ஒருவர் தேநீர் வாங்கி கொண்டு எனக்கு அதை கொடுத்து சிரித்தார். நன்றி ஐயா, உங்கள் பேர் என்ன என கேட்டேன். இயேசு கிறிஸ்து என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். பதறி போய் தேநீரை கொட்ட சென்றவனை இயேசுதான் இயேசுதான் என்று கைபிடித்தார். ஐயா என்று நான் சொல்ல முயற்சிப்பதற்குள் ஒரு சிப் தேநீர் அருந்தி விட்டார். எனக்கு முன் அவர் முந்திக் கொண்டார். இனி எங்கள் கைகளில் எதுவும் இல்லை. ஒரு சிப் தேநீர் உள்ளே சென்றவுடன் புலம்பத் தொடங்கினார் இயேசு. பாவங்கள் அதிகரித்து விட்டதாம், பாரம் ஒரு சிலுவையை மாற்ற வேண்டி உள்ளதாம், மரத்தை தாண்டி எந்த உலோகத்தில் செய்தாலும் பாரம் தாங்காமல் சிலுவை உடைந்து விடுகிறதாம்.
அவன் அப்படி இவன் இப்படி என பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசிய நேரத்தில் விடிய தொடங்கிவிட்டது. சரி தம்பி, நான் கிளம்புறேன் என்று என் முதுகை தட்டி கொடுத்தார். சிலுவையை தூக்கியவர், உன் முதுகில் சிலுவையின் அச்சுகள் கம்மியாகத்தான் இருக்கிறது, இப்படியே பார்த்துக்கோ என்று தடவி கொடுத்து மாயமானார். அப்போதுதான் புரிந்தது, இயேசுவை சந்திக்க திராட்சை ரசமோ பிளம் கேக்கோ தேவையில்லை, ஒரு ஒரு கோப்பை தேநீரே அவரை மனதில் திறந்துவிடும் என்று. தேநீரே தீர்க்கதரிசி என்று எண்ணிக்கொண்டு கிளம்பியவனை அழைத்தது ஒரு குரல். டேய், 2 டீக்கு யாரா காசு கொடுப்பா என்று சேட்டா கேட்க, இயேசு டீயை வாங்கி மட்டும்தான் கொடுத்தார் என்று புன்சிரிப்போடு சேட்டாவுக்கு 24 ரூபாய் கொடுத்து, இனிமேல் யார் வந்தாலும் முதல் சிப்பை நாம் அருந்திவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டு என் சிலுவையின் அச்சுக்களை தடவிக்கொண்டே இயேசுவுக்கு அல்லேலுயா என்று நான் நடக்கத் தொடங்கிய போது தெளிவாக விடிந்தோம் நானும் சூரியனும்.